वैदेही सकितं सुरद्रुमतले हैमे महामण्टपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम् अग्रे वाचयति प्रभञ्जनसुते तद्वं मुनिभ्यः परम् व्याख्यान्तं भरदादिभिः परिवृतं रामं भजे श्यामलम् நமஸ்தபாயை. இன்றைய தினம் ஸ்ரீ சங்கேப ராமாயணத்தினுடைய ஸ்லோக நம்பர் 47, 48 அண்டு 48, 49 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 3 ஸ்லோகங்களை நாம தெரிஞ்சுக்கிறோம். சென்ற வகுப்புல நாம கடைசியா பார்த்து முடிச்ச ஸ்லோகம் என்ன? 46வது ஸ்லோகம். தேன தத்ரைவ வசதா ஜனஸ்தான நிவாசினி விரூபிதா சூர்பனகா ராட்சசி காமரூபிணி அப்படிங்கிறதான அந்த ஸ்லோகத்தை பார்த்து முடிச்சிருந்தோம். என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, இந்த பஞ்சவட்டின்னு சொல்லக்கூடிய இடத்துல ராமபிரான் லக்ஷ்மணால அமைச்சு தரப்பட்ட அந்த பர்ணசாலையில சுகமாக வாசம் பண்ணிட்டு வந்தான் சீதாவுடன். அப்போ சூர்பனகான்னு சொல்லக்கூடிய ஒரு ராட்சசி, அவள் ராவனுடைய சகோதரி. அவ என்ன பண்றா? அந்த பஞ்சவட்டின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு வரா. அவள் எப்பேற்பட்டவ தெரியுமா? விரூபிதா. தன்னுடைய உருவத்தை எப்போ என்ன மாதிரியான அமைப்புல மாத்தணுமோ அந்த மாதிரியான தோற்றத்தை பெறக்கூடிய ஒரு சக்தி படைத்தவள் தான் அந்த சூர்பனகான்னு சொல்லக்கூடிய அந்த ராட்சசி. அவள் எப்பேற்பட்டவள்? காமரூபிணி. அந்த ராட்சசியும் எங்க வாசம் பண்ணிட்டு இருக்கா? ராமபிரான் பஞ்சவட்டின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அதே இடத்துலதான் இந்த சூர்பனகான்னு சொல்லக்கூடிய அவளும் வாசம் பண்ணிட்டு இருக்கா. அப்ப என்ன ஆறுது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, அந்த சூர்பனகை ராமபிரானை பார்க்கிறா. ராமபிரான் அங்க இருக்கக்கூடிய ஆசிரமத்துல நிறைய ரிஷிகள் இருந்தான்னு சொன்னோம் இல்லையா? அந்த ரிஷிகள் இருக்கக்கூடிய ஆசிரமத்துல நிறைய சிஷ்யாலாம் அந்த ரிஷிகளிடமிருந்து உபநிஷத்துலாம் கேட்டு தெரிஞ்சுட்டே வரா. அப்போ அந்த உபநிஷத்துலாம் எப்படி இருக்கும் தெரியுமா? அந்த உபநிஷத்தினுடைய கடைசி நிலை என்ன தெரியுமா அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிட்டே வரும்பொழுது அவளுக்கு சொல்லணும்னு ஆசை. ராமபிரான் எப்படி இருக்கானோ அப்படிதான் இருக்கும். அவனை அடையிறது தான் உன்னதமான கதி. சாட்சாத் பரம்பொருள் அந்த ராமபிரான் தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லும் பொழுது எல்லாரும் ராமனையே பார்ப்பா. அவ்வளவு அழகான தேஜஸான ஒரு தோற்றம். அப்பேற்பட்ட தோற்றத்தை இந்த சூர்பனகா பார்க்கிறா. அந்த ராமரை எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கணும், விவாகம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதாக அந்த ராமபிரானிடத்துல சென்று தன்னுடைய அபிலாஷையை தெரிவிக்கிறான். அப்போ ராமபிரான் விளையாட்டா சொல்லுவாராம். என்ன சொல்லுவாருனாக்கா, அம்மா எனக்கு கல்யாணம் ஆயிடுத்து, இந்த பாரு என் கூடவே இருக்கா சீதை, எனக்கு துணை இருக்கு. அங்க பாரு லக்ஷ்மணன் ஒருத்தர் இருக்கான், அவனுக்கு துணையே இல்லை. நீ என்ன பண்ணு, என்ன என்கிட்ட கேட்கறத விட அவங்கிட்ட போய் கேளுன்னு சொல்லு விளையாட்டா பண்ணுவாராம் ஒரு விஷயத்த. அதையே என்ன பண்ணுவா அந்த சூர்பனகை, அந்த லக்ஷ்மணத்துல போய் கேட்பாளாம். அப்போ அந்த லக்ஷ்மணன் பார்க்கறா, இதெல்லாம் ராமண்ணாவோட விளையாட்டு தான், எப்படி சொல்லி அனுப்புறாரு பாருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவாருனாக்கா, அம்மா நான் அந்த ராமனுக்கும் சீதைக்கும் சேவை செய்யக்கூடிய சேவகன், நான் ஒரு தாசனா இருந்துருக்கேன். நீ என்ன கல்யாணம் பண்ணினாக்கா நீயும் என்னோட சேர்ந்து அவருடைய துணிமணிகள்லாம் தோச்சி போட வேண்டியதுதான், நீ ஒரு தாசியா இருக்க வேண்டியதுதான். நான் எப்படி ஒரு தாசனா இருக்கணும், அந்த மாதிரி நீ ஒரு சேவகம் செய்யக்கூடிய பெண்ணாதான் இருக்க முடியுமே தவிர என்ன கல்யாணம் பண்ணிட்டா ஒன்றும் பிரயோஜனமே இல்லை. நீ என்ன பண்ணு, அந்த ராமனிடத்திலே போய் கேள், ஏன்னா எனக்கு எஜமானன் அவன் தான், அவன் என்ன சொல்றானோ அது பிரகாரம் நான் செய்யறேன் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் அந்த லக்ஷ்மணன் என்ன பண்றான், ராமபிரானத்திலே அனுப்புறாரா. இப்படி விளையாட்டா ஒரு விஷயத்த சொல்லுவா. இந்த மாதிரி மறுபடியும் அவன் என்ன பண்றா, அவளும் பாருங்க முட்டாள், ராமனிடத்துல மறுபடியும் போய் தன்னை உதாசீனப்படுத்துறா இல்லையா அப்படிங்கிறது கூட தெரியாத அந்த சூர்பனகை மறுபடியும் ராமபிரானத்திலே போறா, போய் கேட்கிறா. அப்போ ராமபிரான் என்ன சொல்றாருனாக்கா, அதாவது இதெல்லாம் அந்த அவளுக்கு புத்திமதி சொல்லி புரிய வைக்கிற அளவுக்கு அவளுக்கு புத்தி இல்லை, என்ன பண்றதுன்னு தெரியல. மறுபடியும் நிராகரிக்கிறா. அம்மா இதெல்லாம் வேண்டாம், நடக்காது, நீ சென்று வாங்குற. அப்ப அவளுக்கு கோபம் வருது. கோபம் வந்தவொடனே என்ன நிராகரிக்கிறதுக்கு காரணம் என்ன, அழகாக இருக்கக்கூடிய இந்த சீதா பிராட்டி தானே, அவளை நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை அந்த சீதா பிராட்டியை நோக்கி தன்னுடைய கோபத்தை எல்லாம் அவளிடம் காட்டுவதற்காக செல்றான். அப்போ ராமபிரான் சொல்றான் யாரிடத்துல, லக்ஷ்மண இடத்துல, பார் அவ சீதையே என்ன பண்ண போறா, தாக்க போறா, நீ பார்த்துட்டு வெறுமை இருக்கேன்னு சொன்ன உடனே லக்ஷ்மணன் என்ன பண்றான் அப்படின்னாக்கா அவருடைய
காதையும் மூக்கையும் அறுத்தான். தன்னுடைய காதையும் மூக்கையும் அறுக்கப்பட்டவளாக இருக்கக்கூடிய அந்த ராட்சசி காமரூபிணி, அந்த மன்மதனால தன்னுடைய மோகத்தை தூண்டப்பட்டவளான அந்த ராட்சசி காமரூபிணி சூர்பனகா தன்னுடைய காதுகளையும் மூக்குகளையும் இழந்தாள். அப்படிங்கிறதாக வரைக்கும் இந்த 46வது ஸ்லோகம் வரைக்கும் நம்ம பார்த்திருந்தோம். அதை தொடர்ந்து இன்றைய தினம் ஸ்லோகம் நம்பர் 47, 48, 49 அது என்ன ஸ்லோகங்கள் அப்படிங்கிறத முதல்ல நான் சொல்றேன். அதை குழந்தைகள் சொல்லுவா, மற்றவாளும் அதை கேட்கலாம். மியூட்ல இருந்தே நீங்களும் சொல்லலாம். பாருங்க. தத சூர்பனகா வாக்யாத் உத்யுக்தான் சர்வராட்சசான் கரம் த்ரிசிரசம் செய்வ பூஷணம் செய்வ ராட்சசம் தத சூர்பனகா வாக்யாத் உத்யுக்தான் சர்வராட்சசான் கரம் த்ரிசிரசம் செய்வ பூஷணம் செய்வ ராட்சசம் தத சூர்பனகா வாக்யாத் உத்யுக்தான் சர்வராட்சசான் கரம் த்ரிசிரசம் செய்வ பூஷணம் செய்வ ராட்சசம் நிஜகானரணே ராமः தேஷாம் செய்வ பதானுகான் வனே தஸ்மின் நிவசதா ஜனஸ்தான நிவாசினாம் நிஜகானரணே ராமः தேஷாம் செய்வ பதானுகான் வனே தஸ்மின் நிவசதா ஜனஸ்தான நிவாசினாம் நிஜகானரணே ராமः தேஷாம் செய்வ பதானுகான் வனே தஸ்மின் நிவசதா ஜனஸ்தான நிவாசினாம் ரக்ஷசான் நிகதான்யாசன் சஹஸ்ராணி சதுர்தச ததோ ஞாதிவதம் ஸ்ருத்வா ராவண க்ரோதமூர்ச்சிதः ரக்ஷசாம் நிகதான்யாசன் சஹஸ்ராணி சதுர்தச ததோ ஞாதிவதம் ஸ்ருத்வா ராவண க்ரோதமூர்ச்சிதः ரக்ஷசாம் நிகதான்யாசன் சஹஸ்ராணி
சதுர்தச ததோ ஞாதிவதம் ஸ்ருத்வா ராவண க்ரோதமூர்ச்சிதः பாருங்கோ. ததஹா, ததஹான பிறகுன்னு அர்த்தம். இதன் பிறகு லக்ஷ்மணன் அந்த சூர்பனகாவனுடைய மூக்கையும் காதையும் அறுத்த பிறகு, ததஹா சூர்பனகா வாக்கியாத், அவ வெறுமா இருப்பாளா? தன்னுடைய மூக்கையும் காதையும் இழந்த அந்த சூர்பனகா அங்கிருந்து கிளம்பி போய் அருகாமையில் இருக்கக்கூடிய தன்னுடைய இன்னொரு சகோதரன், அதாவது சித்தியா மகன் வச்சுக்கணும், தன்னுடைய சித்தப்பாவுடைய மகன் யாரு அப்படின்னாக்கா கரண் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கான். அவன் ஒரு ராட்சசன். அவனிடத்துல இந்த நடந்த எல்லா விற்த்தாந்தங்களையும் தெரியப்படுத்துறா. இந்த மாதிரி நான் அங்க போயிருந்தேன், அங்க ராமன் ஒருத்தர் இருந்தான், லக்ஷ்மணன் ஒருத்தர் இருந்தான், சீதைன்னு ஒருத்தர் இருந்தா, இப்படியான விஷயங்கள் நடந்தது. அந்த லக்ஷ்மணனுடைய மூக்க காதையும் அறுத்துட்டான், வெட்டிட்டான் அப்படிங்கிற விஷயத்த அந்த கரண் சொல்லக்கூடிய தனது சகோதரன் இடத்துல தெரியப்படுத்துறா. அவன் என்ன பண்றான் பாருங்கோ, முதல்ல ஒரு 14 பேரை அனுப்பிச்சு வைக்கிறான். முதல்ல ஒரு 14 பேரை அனுப்பிச்சு வைக்கிறான். அந்த 14 பேர் என்ன பண்றாரு தெரியுமா? ராமர் ஒரே அம்பால வீழ்த்திடுறார். நிஜகான ரணே ராமஹா ததஹா சூர்பனகா வாக்கியாத், அந்த சூர்பனுடைய வார்த்தையை கேட்ட பிறகு உத்யுக்தான் சர்வராட்சசான், மேலும் அது மாத்திரம் இல்ல, முதல்ல அந்த ஒரு 14 பேரை அனுப்பிச்சு வைக்கிறான். அந்த 14 பேரை ஒரே அம்பால ராமர் வீழ்த்திடுறார். மறுபடியும் என்ன பண்ற, அதோட அவன் விடல, சர்வராட்சசான் இல்லையா, மேலும் இருக்கக்கூடிய 14,000 அந்த வீரர்களை, அந்த ராட்சசர்களை அவன் அனுப்பிச்சு வைக்கிறான். அவன் மாத்திரம் வரல, அந்த ராட்சசரை மாத்திரம் அனுப்பிச்சு வைக்கல. கரன்ற அந்த அவன் வரான், திருஷிரசம் சொல்லக்கூடிய அவன் வரான், தூஷணம் சொல்லக்கூடிய இந்த 3 பேர் வரான். யார் யாரு பாருங்க, கரம், திருஷிரசம், தூஷணம். இந்த மூவரும் என்ன பண்றா, தனக்கு பின்னாடி ஒரு 14,000 அந்த ராட்சசால தனக்கு பின்னாடி வரும்படியாக அழைச்சி வரான். அதற்கு முன்பாக என்ன நடக்குது, ஒரு 14 பேர் அனுப்பிச்சு பார்க்கறான். அவளால் அவளை வீழ்த்திட முடியுமான்னு பார்த்தா முடியல. ஒரே அம்பால அந்த 14 பேரை வீழ்த்திட்டார். இன்னும் அதிகமான கோபமானது அவளுக்கு ஏற்படுறது. அப்ப என்ன பண்றான், சர்வராட்சசான், இன்னும் இருக்கு அங்க இருக்கக்கூடிய 14,000 ராட்சசால் எல்லாரையும் அழைச்சிட்டு வரான். பல நிஜகான ரணே ராமஹா தேஷாம் செய்வ பதானுகான், ரணேனா யுத்தத்தில். இந்த ராமன் லக்ஷ்மண இடத்துல அந்த ராட்சசாலாம் யுத்தம் பண்றதுக்காக வர. அப்படி வரும்பொழுது என்ன பண்றார் ராமர் அப்படின்னாக்கா, லக்ஷ்மண இடத்துல ஒரு விஷயத்த சொல்ற, அப்பா நீ சீதையை பத்திரமா ஒரு குகைக்குள்ள ஆஷின் போயிடு, நீ அவளுக்கு பாதுகாப்பா இரு, இந்த ராட்சசாலாம் நான் என்ன பண்ற வதம் பண்ணிடுறேன் அப்படிங்கிறதாக லக்ஷ்மண இடத்துல சொல்லிட்டு ராமர் என்ன பண்றார், அந்த பதானுகான் அப்படின்னா பாதங்களால நடந்து வரக்கூடிய ராட்சசா பதானுகான், அவ எல்லாரையும் என்ன பண்றார், நிஜகான கஹா ராமஹா, ஜகானன கொள்றது, நிஜகான ஒன்று குவிச்சிட்ட. எங்க ரணே, ரணேன யுத்தத்தில். அவளை மாத்திரம் இல்ல, இந்த 3 ராட்சசால மட்டும் கொள்ளல. யார் யாரு, கரம், திருஷிரசம், தூஷணம் செல்லக்கூடிய இந்த 3 ராட்சசாலையும் தேஷாம் செய்வ பதானுகான், அவளை சார்ந்த அந்த பாதங்களால நடந்து வரக்கூடிய, அவளை பின்பற்றி வரக்கூடியவர்கள், அந்த 3 பேரும் எந்த வழியில் மார்க்கத்தில் நடந்து போகிறார்களோ அந்த மார்க்கத்தில் அவர்களை பின்தொடர்ந்த பதானுகான், அவ எல்லாரும் என்ன பண்ணிட்டார்னா நிஜகான வதம் பண்ணிட்டார் இல்லையா. பண்ணிட்டு வனே தஸ்மின் நிவசதா, லக்ஷ்மண இடத்துல சொல்லிட்டார், லக்ஷ்மணா நீ ஒரு குகைக்குள்ள சீதையை என்ன பண்ணணும், பத்திரமா பாதுகாப்பா வச்சுக்கணும், ஜனஸ்தான நிவாசினாம் இல்லையா, அங்க இருக்கக்கூடிய மக்களையும் நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்லோகம் 49, ரக்ஷசாம் நிகதான்யாசன்னு சஹஸ்ராணி சதுர்தச, இவ்வளவு பேர் பாருங்க இல்லையா, 14,000 பேர். சஹஸ்ராணி, சஹஸ்ரனா 1000 அர்த்தம், சதுர்தச சஹஸ்ராணி இல்லையா. அப்படிப்பட்ட அந்த 14,000 வீரர்களையும் கொன்றுட்டு ததஹா ஞாதிவதம் ஸ்ருத்வாம்
இப்ப என்ன ஆறுது? கரண், திரிசிரசம், தூஷணம் இவாளெல்லாம் வதம் பண்ணியாச்சு. அவளை மாத்திரம் வதம் பண்ணல, அவ கூட போன 14,000 வீரர்களையும் வதம் பண்ணியாச்சு. இந்த விஷயத்த ஒரே ஒத்த இருக்கான். அவன் எப்படியோ அந்த பக்கம் இந்த பக்கம் தப்பிச்சு ஓடிட்டான். அந்த போரிட வந்த அந்த வீரர்கள்ல அந்த ராட்சசால ஒரே ஒரு ராட்சசன் அந்த யுத்த களத்துல இருந்து தப்பிச்சு ஓடிட்டான். ஓடி போய் என்ன பண்றான்? எல்லா விற்த்தாந்தத்தையும் ராவணத்துல சொல்றான். ராவணா, இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்தது. சூர்பனகருடைய மூக்கு காது அறுக்கப்பட்டது. அது மாத்திரமில்ல, ராமன் ஒருத்தன் இருக்கான். எப்படி இருக்கான் தெரியுமா? ஆஜானுபாகுவா இருக்கான். பயங்கரமான வீரனா இருக்கான். ஒரே அம்புல எத்தனை பேரை வீழ்த்துறான் தெரியுமா? அப்பேற்பட்ட பராக்கிரமசாலி. உன்னை பார்க்கறதுக்கே பிரமிப்பா இருக்கு. அசகாய சூரனா இருக்கான் அப்படிங்கிற மாதிரி அந்த ஓடி போன அந்த வீரன் ராட்சசன் இருக்கான் இல்லையா, அவன் ராவணத்துல போய் சொல்றான் இந்த மாதிரி நடந்தது அப்படிங்கிற விஷயத்த. சொன்ன உடனே அவன் விரும்ப இருப்பானா? சொன்னவன் பாருங்கோ அனகன் ஒருத்தன் இருக்கான். அவன் அதை மாத்திரம் சொல்லல, ராவணத்துல விசேஷமா ஒண்ணு சொல்றான். ராவணன் கோபமா புறப்படுறான். நான் இப்பவே அந்த ராவணையும் லக்ஷ்மணனையும் வீழ்த்துறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அனகன் ஒருத்தன் இருக்கான். அவன் துர்புத்தி. அவன் என்ன பண்றான் பாருங்கோ, ராவணா, ராமனும் லக்ஷ்மணனும் அவனை வீழ்த்தது மாற்றமே போராது, அவனுக்கு தீராத துக்கத்தை கொடுக்கணும்னா நீ என்ன பண்ணு, அவனது மனைவி சீதான்னு இருக்கா. எவ்வளவு அழகா இருக்கா தெரியுமா? எவ்வளவு ரம்யமா இருக்கா தெரியுமா? அந்த சீதையை நீ கடத்தின்னு வந்திருப்பா. அப்போ அவளுக்கு மீள முடியாத துன்பம், மீள முடியாத கஷ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்ல. எப்பவுமே அதுதான் சொல்லுவா, சத்சங்கன்றது நமக்கு வேணும். நம்ம ஏன் சத் சங்கத்திலேயே எப்பவுமே இருக்கணும்னாக்கா, அப்பதான் நல்ல விஷயத்தையே நம்ம காதால கேட்க முடியும், நல்ல விஷயத்தை நம்ம வாயால சொல்ல முடியும், நல்ல விஷயங்களை நம்மளோட சரீரத்தால செய்ய முடியும். அதுக்குதான் சத் சங்கம் அப்படிங்கிறதாக நம்ம முன்னோர்கள் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கா. அப்படி சத் சங்கம் இல்லாத மற்ற விஷயத்துல நாம பிரவேசம் பண்ணாக்கா நமக்கு அனர்த்தத்துல தான் போய் முடியும். நம்ம கூட இருக்கவன் துர்புத்தியா இருந்தா துர்ஜன பரிஹர்த்தவ்யா அப்படின்னு சுபாஷிதம் சொல்றது. துர்ஜன பரிஹர்த்தவ்யா, அவனுடைய சேர்க்கை அப்படிங்கிறது நம்ம துர்ஜனனை விட்டு என்ன பண்ணணும்? விலகி இருக்கணுமா. அந்த அனகன்றவன் என்ன பண்றான்? ராவணனுடைய ஏற்கனவே அவன் ராட்சசன், இப்போ இன்னும் அதிகமான விஷயங்களை அவனிடத்துல சொல்றான். இந்த மாதிரி பண்ணினாக்கா அந்த ராமனுக்கு தீராத வேதனையானது ஏற்படும், அப்படி பண்ணு அப்படின்ட்டு அவனுக்கு ஏற்கனவே அவன் எப்படி இருக்கான் இந்த விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு ததா ஞாதிவதம் ஸ்ருத்வா, எல்லாருடைய வதங்களையும் கேட்டறிந்த ராவணஹா குரோதமூர்ச்சிதா, ரொம்ப கோபமா இருக்கான். அப்பேற்பட்ட கோபம் யாருக்கு? அந்த ராவணனுக்கு அப்படிங்கிற விஷயம் வரைக்கும் இந்த 3 ஸ்லோகங்கள் தாத்பரியமா கொண்டிருக்கு. ததசூர்பணகா வாக்கியாத்து உத்யுக்தான் சர்வராட்சசான் கரம் திரிசிரசம் செய்வ தூஷணம் செய்வ ராட்சசம் நிஜகான ரணே ராமஹ தேஷாம் செய்வ பதானுகான் வனே தஸ்மின் நிவசதா ஜனஸ்தான நிவாசினாம் ரக்ஷசாம் நிகதான்யாசன் சஹஸ்ராணி சதுர்தச ததோஜாதி வதம் ஸ்ருத்வா ராவணஹா குரோதமூர்ச்சிதா அப்படிங்கிறது 49வது ஸ்லோகம் வரைக்கும் இருக்கக்கூடிய தாத்பரியம். இந்த 3 ஸ்லோகங்களுடைய பிரதிபதார்த்தம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்க. ததஹா, ததஹா நாம ததனந்தரம் இத்யர்த்தः. ததஹா நாம ததனந்தரம், ததஹா நாம ததனந்தரம் இத்யர்த்தः. ததஹா நாம ததனந்தரம் சூர்பணகா வாக்கியாத். என்ன அர்த்தம்? சூர்பணகா உக்த வச்சனாத்து, சூர்பணகை சொல்றா இல்லையா, உத்யுக்தான் யுத்தாய தத்பரான். இப்போ அந்த கரண் திரிசிரசம் அப்படின்னு சொல்லக்கூடிய தூஷணம் சொல்லக்கூடிய அவளிடத்துல இந்த சூர்பணகை போய் சொல்றா. உத்யுக்தான் நம்ம யுத்தாய தத்பரான், அவளை யுத்தத்துக்காக தூண்டி விடுறா. சர்வ ராட்சசான், அவ மாத்திரம் இல்ல, சர்வ தானவான் எல்லா ராட்சசாலையும் அழைச்சிண்டு கரம் கரநாம கரநாமானம் கரஹா என்று பெயரை உடைய திரிசிரசம் நம திரிசிர சாக்கியம் தூஷணம் தூஷணாபிதம் இந்த 3 பேரையும் ச அப்பி ராட்சசம் அசுரத்தோடு சேர்ந்துட்டு தேஷாம் ராட்சசானாம் பதானுகானு அனுச்சரானு அவளோட சேர்ந்து பின்தொடர்ந்து ச அப்பி ரணே ரணேன யுத்தத்தில்
ஏவ ராமஹ நாம ராகவஹ நிஜகான ஹதவான். அவ எல்லாரையும் ராமர் ராகவஹனா கஹ ராமஹா என்ன பண்றார்? நிஜகான ஹதவான் கொன்றார், வதம் செய்தார் அப்படிங்கிறதாக இருக்கு. பாருங்க, தஸ்மின் வனே, தஸ்மின் வனே நாம தஸ்மின் தண்டகாரண்யம் சொல்லக்கூடிய அந்த வனத்தில் நிவசதா வாசம் குருவதாம் ஜனஸ்தான நம நிவாசினாம் தண்டகாரண்ய வாசினாம் ரக்ஷசாம் அசுரானாம் சதுர்தச சகசிர சங்கியாக்கியானி நிகதானி ஆசன்னு. இல்லையா? மாரிதானி. அங்க எவ்வளவு பேர் அந்த தண்டகாரண்யத்தில் இருந்தாலும் 14,000 அந்த வீரர்களை எல்லாரையுமே ராமர் வதம் செய்தார் அப்படிங்கிறதாக இந்த 3 ஸ்லோகங்களுடைய தாத்பரியமா இருக்கு. மேலும் என்ன ஆறுது? இந்த விஷயமானது ராவணனுக்கு தெரிய வருது. அதனால ராமன் மிகவும் கோபமானான். அதற்கப்புறம் என்ன நடக்கிறது அப்படிங்கிறது இனி வரக்கூடிய 50வது ஸ்லோகத்திலேருந்து நாம அடுத்த வாரம் வியாழக்கிழமை அன்னைக்கு தெரிஞ்சுக்கிறோம். இதோட இன்றைய தினத்திற்கான 3 ஸ்லோகங்கள் நாம பார்த்து முடிச்சிருக்கோம். என்னென்ன ஸ்லோகங்கள் பாருங்க. ததசூர்பணகா வாக்கியாத் உத்யுக்தான் சர்வராட்சசான் கரம் திரிசிரசம் செய்வ தூஷணம் செய்வ ராட்சசம் நிஜகான ரணே ராமஹ தேஷாம் செய்வ பதானுகான் வனே தஸ்மின் நிவசதா ஜனஸ்தான நிவாசினாம் ராட்சசாம் நிகதான்யாசன் சஹஸ்ராணி சதுர்தச ததோஜாதி வதம் சுத்வா ராவண குரோதமூர்ச்சிதா அப்படிங்கிறது 49வது ஸ்லோகம் வரைக்கும் நாம இன்றைய தினம் பார்த்து முடிச்சிருக்கோம். அடுத்த 3 ஸ்லோகங்களோட அடுத்த வாரம் வியாழக்கிழமைக்கு நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து நடந்து முடிஞ்ச ஸ்லோகங்களை நீங்க விடாம பாராயணம் பண்ண வேண்டியது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உங்ககிட்ட சொல்லி அடியேன் விடப்பெறேன். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாப்தயே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம். தாசன். தன்யவாதः.